நடிகர் பார்த்திபன் அவர்கள் தாவேகா கட்சியில சேர போறாரா? இந்த நியூஸை கேட்டோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் இருக்கேன். ஆனா அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் பார்த்திபன் அவர்கள் பகிர்ந்திருக்காரு. அதாவது விஜயோட அரசியல்ல நான் நிக்க போறேன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு போயமே அவர் தனியா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காருன்னு தெரியலன்னா இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்திபன் கனவு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் கவிதையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். நேற்றிரவு நேற்றைய நண்பரும் இன்றைய தாவேகா தலைவருமான திரு விஜய் அவர்களுடான ஊடலான உரையாடல், பஜ்ஜியுடன் தேநீர் ருசித்தல், வெளியில் கசியா ரகசிய அரசியல் வியூகம் அமைத்தல், இப்படி விடிய விடிய நீண்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள். சரி, அதை பதிவு செய்ய ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்ளலாமே என பார்த்தால் அது கனவு. அதாவது என்ன புரியுதுன்னா, அவர் கனவு கண்டிருக்காரு. அந்த மாதிரி பஜ்ஜி சாப்பிட்டே அரசியல் வியூகத்தை அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னா, அடுத்து செல்ஃபி எடுக்கலாம்னு போகும்போது அது கனவா தெரிஞ்சிருக்கு போல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் தான் இப்படி ஒரு பகல் கனவு இரவில் வருதோ, ஆனா சத்தியமா வந்தது. கனவுகள் நம் நினைவுகளின் நகல்கள் என சொல்வார்கள். சமீபமாக என்னிடம் அவர் பற்றிய கேள்விகள், அது சம்பந்தமான மந்தமான என் பதில்கள், இப்படி சில பல காரணமாக இருக்கலாம். ஆக்சுவலி அவர் சிம்பிளா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்டா விஜய் அவர்களே பார்த்திபன் கிட்ட பேசியிருப்பார் போல, இந்த மாதிரி நீங்க கட்சியில சேரணும் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு பார்த்திபன் அவர்கள் மந்தமான பதில், அதாவது நான் வருவேன் வராம போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இததான் ஒரு கவிதையாவே அவர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அழகான தமிழ் வார்த்தை விளையாட்டுகள் நடிகர் பார்த்திபன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எப்பவுமே ஒரு சூப்பரான விஷயம் தான். சோ நிஜமாவே பார்த்திபன் அவர்கள் தாவேகா கட்சியில சேர்ந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.